நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 7வது மாதத்தில் இந்த முதல் தேதியில வேறு ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுக்க சொல்லி ஆவியானவர் என்னுடைய இருதயத்தை ரொம்ப நெருக்கினார். அதனால அந்த வார்த்தையை உங்கள் மத்தியில நான் கொண்டு வந்திருக்கேன். கர்த்தர் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்தோடு கூட நம்மளோடு கூட பேசுவாராக. இருதயத்தின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். கர்த்தருடைய வார்த்தை உருவின பட்டயம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த உருவின பட்டயம் நம்மளுடைய கருக்குள்ள இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த வார்த்தை நம்மளுடைய ஆத்துமாக்களையும் கணுக்களையும் வேற தக்கதாய் இருக்கிறது. அதனால இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை என்னவாக வருகிறது என்றால், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில, இந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நாகும் 1 வசனம், இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நாகும் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்பொழுது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து. யாருடைய நுகத்தை முறித்து? பிசாசுனுடைய நுகத்தை. அவன் நம்ம மேல் வைத்திருக்கிற நுகம். நுகம்னாவே நம்மளுக்கு தெரியும், மாடு மேல அந்த ஒரு தடி மாதிரி வச்சிருப்பாங்க அதனுடைய கழுத்துக்கு மேல. அது நகர்ந்து அது வேற டைரக்ஷன்ல எதுவும் போகாதபடி அது ஒரு பாரத்தை வச்சிருப்பாங்க. அந்த மாட்டு மேல ஒரு பாரத்தை எடுத்து அந்த கழுத்து மேல எப்பொழுதும் ஒரு பாரமான அந்த நுகத்தை அது எப்பொழுதும் சுமந்து கொண்டு இருக்கும்படி அதை வச்சிருப்பாங்க. அந்த நுகத்தை ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அவனுடைய நுகம். அந்த நுகம் நம்மளுடைய முதுகு மேல வைக்கப்பட்டிருக்குது. உன்மேல் இருக்கிற அவன் நம்மளுடைய முதுகு மேல நம்மளுடைய கழுத்தின் மேல அந்த நுகத்தை வச்சிருக்கான். யார் வச்சிருக்கான்? பிசாசானவன் அந்த நுகத்தை வச்சிருக்கிறான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இப்பொழுது நான் உன்மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே இந்த மாதத்துல நம்மளோடு கூட இடைப்படுகிற வார்த்தை என்னவென்றால், கட்டுகளை அறுப்பேன், நுகங்களை முறிப்பேன் என்று சொல்லுகிறார். அததான் நம்ம பாடல்ல நம்ம பார்த்தோம். கட்டுகளை அறுக்கிற தேவன், கட்டுகளை அறுப்பேன், நுகங்களை முறிப்பேன் சொல்லிட்டு நம்மளுடைய கட்டுகள் அவிழ்க்கிற மாதமாய் காணப்பட போகிறது. நம்மளுடைய நுகங்கள் முறிந்து விழுகிற மாதமாக காணப்பட போகிறது. தேவன் இந்த வசனத்தின் பிரகாரமாய், நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் சொல்லி வேத வசனம் நாகும் 1:13 பிரகாரமாய் இந்த மாதத்துல நம்மளுடைய குடும்பங்கள்ல, நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற நுகங்களை தேவன் முறிக்க போகிறார். கட்டுகளை தேவன் அறுக்க போகிறார். எரேமியா 30:8 சொல்லுகிறது, அந்நாளிலே நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து. அந்நாளில், எந்நாளில்? இந்த மாதத்தில், அந்த நாளில். அதாவது எரேமியா 30 வசனம் சொல்லுகிறது, அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடி உடைத்து. எந்நாளில்? இந்த மாதத்தில், ஜூலை மாதத்தில், இந்த முதலாவது நாளில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேல் உள்ள கழுத்தின் மேல் உள்ள நுகத்தை நான் உடைத்து. தேவன் இந்த மாதத்தில் நம் கழுத்தின் மேல் வைத்திருக்கப்பட்டிருக்கிற நுகங்கள், கட்டுகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ண போகிறார்? உடைத்தெறிய போகிறார். விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி. இந்த மாதத்தில் நம்மளுடைய நுகங்கள் உடைக்கிற மாதமாக தேவன் மாற்ற போகிறார். என்னென்ன நுகங்களை இந்த 6 மாதங்களும் நாம் சுமந்து கொண்டு வந்தோமோ, என்னென்ன கட்டுகளோடு கூட இந்த 2025 தொடங்கின ஜனவரி மாதம் தொடங்கின நாள் முதற்கொண்டு இந்த ஜூன் மாதம் முடிய மட்டும் எதெல்லாம் நம்மளுடைய குடும்பங்கள்ல, எதெல்லாம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, எதெல்லாம் நம்மளுடைய குடும்பங்கள்ல காணப்பட்டதோ, எதெல்லாம் நுகங்களாக காணப்பட்டதோ, எதெல்லாம் கட்டுகளாக காணப்பட்டதோ, அந்த கட்டுகளை எல்லாம் தேவன் இந்த மாதத்துல, வருஷத்தின் நடுவுல அந்த நுகங்களை முறித்தெறிய போகிறார். அந்த கட்டுகளை நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்தெறிய போகிறார். ஒருவேளை நுகத்தோடு கூட நாம காணப்படுவோம் என்றால், ஒருவேளை கட்டுகளோடு கூட நாம் காணப்படுவோம் என்றால், அந்த கட்டுகளை தேவன் இந்த மாதத்தில் உடைத்தெறிகிற மாதமாக மாறப்போகிறது. இந்த மாதம் கட்டுகள் உடைகிற மாதம். இந்த மாதம் நுகங்களை முறிக்கிற மாதமாக காணப்பட போகிறது. அப்படி வேதத்துல கட்டுகளை அரித்து நுகங்களை முறித்த 2 நபர்களை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுகிற வார்த்தை, 2 நபர்கள், வேதத்துல 2 நபர்கள் தேவன் கட்டுகளை அவிழ்த்தார், அவங்களுடைய நுகங்களை முறித்தார். அவர்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது யார் என்று நாம் பார்ப்போம். முதலாவது யோசேப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம்
முழுவதும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், கர்த்தர் இருந்தார்னு சொல்லிட்டு ஆதியாகம் முழுவதும் எழுதியிருக்கிறது. இந்த ஆதியாகமத்துல யோசேப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அனைத்து அதிகாரங்களிலும் நாம் பார்ப்போம் என்றால் ஒவ்வொரு இடங்களிலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் சொல்லிட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆனாலும் அவனுக்கு ஒரு கட்டு இருந்தது. ஆனாலும் அவன் மேல் ஒரு கட்டு இருந்தது. கர்த்தர் யோசேப்போடு கூட தான் இருந்தார், அவனோடு கூட இருந்து காணப்பட்டார். ஆனாலும் அவன் மேல் ஒரு கட்டு இருந்தது. எப்படி அவன் மேல் ஒரு கட்டு இருந்தது என்றால் சங்கீதம் 105:20 வசனம் சொல்லுது, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். பாருங்களேன், சங்கீதம் 105:20 வசனம் சொல்லுது, ராஜா என்ன பண்றாரு? ஆள் அனுப்புறாரு. எதற்காக ஆள் அனுப்புகிறார் என்றால் யோசேப்பை அரண்மனைக்கு வர சொல்லி அவனுடைய சொப்பனங்களுக்கும் அவன் கண்ட சொப்பனங்களுக்கு விளக்கத்தை தெரிவிப்பதற்காக அவனை கூட்டி வர சொல்றாரு. அதனால சங்கீதம் 105:20 சொல்லுது, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார் சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலே கூட தேவன் ஆள் அனுப்புகிறார், தேவ தூதர்களை அனுப்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுடைய குடும்பங்கள்ல வந்திருக்கிறார், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்திருக்கிறார். எப்படி அன்னைக்கு ராஜா ஆள் அனுப்பி அன்றைக்கு யோசேப்பின் கட்டை அவிழ்க்க சொன்னாரோ, இந்த நாளிலே தேவன் நம்மள ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளை அவிழ்க்க சொல்லுகிற மாதமாக மாறப்போகிறது. அவனுடைய கட்டுகளை ராஜா அந்த நாளில் வர வைத்து அவன் கட்டுகளை அவிழ்த்து விட்டார். இந்த மாதத்திலே கூட நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற நம்மளுடைய குடும்பங்களை காணப்படுகிற கட்டுகளை அவிழ்க்க சொல்ல போகிறார். அவிழ்க்கிற மாதமாக மாறப்போகிறது. நுகங்களை முறிக்கிற மாதமாக மாறப்போகிறது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க கட்டுகளோடு கூட வந்திருப்பீர்கள் என்றால், ஒருவேளை இன்னைக்கு பிரச்சனைகள் மத்தியில வந்திருப்போம் என்றால், ஒருவேளை இன்னைக்கு ஒரு நுகத்தோடு கூட ஒரு பாரமான நுகம், அந்த எருது மேல வைக்கப்பட்ட நுகத்தை போல நம்மளுடைய இந்த 6 மாதமும் ஏதோ ஒரு நுகம் என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒரு நுகம் என்னை பாரப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த மாதத்துல போன மாதத்துல பயங்கரமான நுகங்களை நான் சுமக்க வேண்டியதா இருந்தது. போன மாதத்துல நான் பாரமான கட்டுகளோடு கூட நான் கடந்த வந்த மாதமாக காணப்படும் என்றால், இந்த மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை நான் முறிப்பேன், உன்மேல் இருக்கிற கட்டுகளை நான் அவிழ்ப்பேன். கட்டுகள் அவிழ்க்கிற மாதமாக மாறப்போகிறது. அன்றைக்கு ராஜா ஆள் அனுப்பி யோசேப்பின் கட்டை அவிழ்க்க சொன்னார். இன்னைக்கு நம்மளுடைய ராஜாவாகி இயேசு கிறிஸ்து ஆள் அனுப்பி நம்மளுடைய கட்டுகளை அவிழ்க்கிற மாதமாக மாறப்போகிறது. அவனுக்கும் ஒரு கட்டு இருந்தது, அவனோடு கூட கர்த்தர் இருந்தால், ஆனாலும் அவனுக்கு ஒரு கட்டு இருந்தது. அந்த கட்டை அவிழ்க்க தேவன் ஒரு நாளை நியமித்து வைத்திருந்தார். ஒருவேளை என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நான் ஜெபிக்கிறேன், நான் பாடுறேன், நான் துதிக்கிறேன், ஆண்டவரோடு கூட நான் எப்பொழுதும் கூட நான் அவரோடு கூட தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அவரோடு கூட இருக்கிறேன். ஆனாலும் ஒரு நுகம் என் கழுத்தின் மேல இருக்குது, ஆனாலும் ஒரு நுகம் என் குடும்பத்தின் மத்தியில காணப்படுகிறது என்று ஒருவேளை நாம இன்னைக்கு புலம்பிக் கொண்டு வந்திருப்போம் என்றால், எப்படி அன்னைக்கு யோசேப்பை ராஜா ஆள் அனுப்பி கட்டை அவிழ்க்க சொன்னாரோ, இந்த நாளிலே கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளுடைய குடும்பங்களில் இருக்கிற கட்டுகளை அவிழ்க்கிற மாதமாக மாறப்போகிறது. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நுகங்களை முறிக்கிற மாதமாக மாறப்போகிறது. ஏன் கர்த்தர் யோசேப்போடு கூட தானே இருந்தாரு, எதுக்காக அவனுக்கு இப்படி ஒரு கட்டை தேவன் நியமித்து வைத்திருந்தார் என்றால், அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, 19வது வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், ஒரு மனிதனையோ ஒரு மனுஷியோ தேவன் முன்குறித்து வைத்திருப்பார் என்றால், அவனை குறித்து ஒரு திட்டத்தை தேவன் நியமித்து வைத்திருப்பார் என்றால், அவளை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் என்றால், நிச்சயமா முதலாவது யார் வந்து நிப்பாங்க அந்த இடத்துல? பிசாசானவன் வந்து நிப்பான். ஏன்னா நாம முன்குறிக்கப்பட்டவர்கள். பாருங்க, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுடைய சகோதரர்கள் சொல்றாங்க, சொப்பனக்காரன் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. அவனை குறித்து ஒரு திட்டத்தை தேவன் முன்பாகவே நியமித்து வைத்திருந்தார். அவன் வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்கள், இனி நடக்க போகிற சம்பவங்களை ஒரு தரிசனமாக அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் முன்கூட்டியே அவனை குறித்து காண்பித்தார். அவன் சகோதரர்களை குறித்தும் அவனை குறித்தும், அவனை எந்த இடத்துல தேவன் எப்படி பயன்படுத்த போறார், அவனுடைய காரியங்கள் எப்படியாய் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு தேவன் முன்கூட்டி அவனுக்கு சொப்பனங்கள் வழியாக வெளிப்பாடு கொடுத்திருந்தாரு. அதனாலதான் பிசாசானவன் அவன் சகோதரனுடைய இருதயங்களை திருப்பி அவனை என்ன பண்றாங்க, எகிப்தியர்கள் மத்தியில அவனை விற்று போடுறாங்க, அடிமையா விற்று போடுறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட
காணப்பட்டார். ஆனாலும் ஒரு கட்டு இருந்தது. அததான் சங்கீதம் 105 அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை, நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் என்றால், நம்மை குறித்து தேவன் ஒரு பெரிய காரியத்தை நியமித்து வைத்திருப்பார் என்றால், அது நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் புடைமிடும். அவருடைய வசனம் அளவு புடைமிடுகிற நாட்கள். எனக்கு இவ்வளோ வேதனை இருக்குது, என் குடும்பத்துல இத்தனை பிரச்சனைகள் இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில இத்தனை போராட்டங்கள் இருக்குது, இவ்வளோ போராட்டங்கள் மத்தியில நான் வந்திருக்கிறேன், இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில நான் வந்திருக்கிறேன், இவ்வளோ பாடுகள் மத்தியில நான் வந்திருக்கிறேன், எந்த பக்கம் போனாலும் ஒரு நெருக்குதல், எந்த பக்கம் போனாலும் ஒரு கடிவாளத்தை போல என்னை நெருக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை இருதயத்துல நாம அங்கலாய்த்து கொண்டு இருப்போம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, யோசேப்புக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. வசனம் புடமிடப்பட வேண்டும். ஒரு தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது, ஒரு புடமிடுதல் தேவைப்படுகிறது. யோசேப்புக்கு ஒரு புடமிடப்பட்ட அனுபவத்தை தேவன் நியமித்து வைத்திருந்தார். அந்த வசனம் அவனை புடமிட்ட பிறகுதான் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய நுகங்கள் முறிக்கப்பட்டது. நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற நுகங்கள் முறிக்கப்பட வேண்டும் என்றால், கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்றால், இந்த பாரமான நுகங்களை கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட வேண்டியது மிக மிக அவசியம். அந்த புடமிடப்படுகிற அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட்டால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த நுகங்கள் முறிக்கப்படும். புடமிடுகிற அனுபவமே எனக்கு வேண்டாம்னா, நுகங்கள் நம்ம சுமந்து கொண்டு வாழ்க்கை முழுவதும் நுகத்தோடு கூட தான் போனோம், கட்டுகளோடு கூட தான் போனோம். அந்த அனுபவம் நம்மளுக்கு வேணும். அந்த அனுபவம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அவனுடைய நுகங்கள் முறியடிக்கப்படும். அன்றைக்கு யோசேப்புக்கு ஒரு நுகம் இருந்தது, ஒரு கட்டு அவன் மேல் வைக்கப்பட்டிருந்தது. வசனம் புடமிடும் வரை தேவன் அவனை அனுமதித்து இருந்தார். அந்த அனுமதிக்கப்பட்ட காலம் முடிந்த உடனே அவன் நுகங்கள், கட்டுகள், ராஜா ஆள் அனுப்பி அவனுடைய கட்டுகளை அவிழ்க்க சொன்னார். அவனுடைய கட்டுகளை அவிழ்த்த ராஜா இன்றைக்கு நம்மளுடைய குடும்பங்களில காணப்படுகிற கட்டுகளை அவிழ்க்கிற மாதமாக மாறப்போகிறது. தேவன் அனுமதித்த நாளிலே அவனுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது, அவனுடைய நுகங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டது. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல மீதி இருக்கிற 6 மாதங்கள் தேவன் நுகங்களை முறிக்கிற மாதமாக மாறப்போகிறது, கட்டுகளை அவிழ்க்கிற மாதமாக மாறப்போகிறது. இது எப்படி நடக்கும்? விசுவாசித்தவளே பாக்கியவதே. நாம விசுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வசனங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். அடுத்ததாக நம்ம பார்க்கும் ஒரு நபர் யார் என்றால், லூக்கா 13 அதிகாரம் 16வது வசனம் பாருங்களேன். ஒரு 18 வருஷம் நிமிரக்கூடாதபடி ஒரு கூனி இருக்கிறாள். 11வது வசனம் சொல்லுகிறது, லூக்கா 13 அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாதபடி கூனியா இருந்தாள். 18 வருஷம் சாத்தான் என்ன பண்ணிருந்தா? கட்டி வச்சிருந்தான். ஒரு 18 வருஷம் அவளால் நிமிரக்கூடாதபடி ஒரு கூனி. அவளுடைய வேதனை எப்படிப்பட்டதா இருந்தது? அவளுக்கு மேல ஒரு நுகம், அவளுக்கு மேல ஒரு கட்டு இருந்தது. 18 வருஷம் அவள் சுமந்து கொண்டு வருகிறாள். ஆனால் இதே லூக்கா 13 அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதோ சாத்தான் 18 வருஷமா கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றால், 18 வருஷம் ஒரு கட்டோடு கூட அவள் இருக்கிறா. அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாதபடி, அவள் நிமிர பண்ணாதபடி இந்த நுகம் என்ன பண்ணிருந்தது? அவளை அமிழ்த்து போட்டு வைத்திருந்தது. ஆனால் அந்த கட்டை தேவன் ஒரு நாள் என்ன பண்றாரு? 16வது வசனத்துல அந்த கட்டுகளை அவிழ்க்க வேண்டியது இல்லையான்னு கேட்கிறாரு. அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். பாருங்க, 18 வருஷத்தினுடைய கட்டுகளை தேவன் 16வது வசனத்துல அந்த கட்டுகளை அவிழ்த்து போடுகிறாள். அவளுக்கு அந்த 18 வருஷம் அந்த கட்டோடு கூட கடந்து வந்தாள். ஆனால் தேவன் ஒரு நாளை நியமித்து வைத்திருந்தார். அந்த கட்டுகளை அவிழ்க்க வேண்டிய ஒரு நாள் இருந்தது. அந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவளுடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டார். ஒருவேளை இன்னைக்கு நாம அவளை போல ஒரு கட்டோடு கூட இருப்போம் என்றால், முதலாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி. யார் அந்த குமாரத்தி? நீங்களும் நானும் தான் ஆபிரகாமின் குமாரத்திகளாக, குமாரர்களாக காணப்படுகிறோம்.
இயேசு கிறிஸ்து இந்த நாளில் அன்றைக்கு அந்த 18 வருஷமாய் கூனியா இருந்தவளை பார்த்து சொல்லுகிறார், 18 வருஷம் கட்டி வைத்திருந்த சாத்தானின் கட்டிலிருந்து ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மை பார்த்து தேவன் சொல்றாரு, ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய நீ, ஆபிரகாமின் குமாரராகிய நீங்க என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. அன்றைக்கு அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமின் குமாரத்தியாக அவளை அவிழ்க்க வேண்டியது அவசியம் இல்லையா என்று கேட்கும்பொழுது, நீங்களும் நானும் அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால் விளைக்கரையம் செய்யப்பட்டிருக்கிறோம். பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய கட்டுகளை சாத்தான் கட்டின பிறகு அந்த கட்டை அவிழ்க்க கூடாதபடி அவர் எப்படி சும்மா இருப்பாரு? அவர் அன்னைக்கு அவர்களுக்கு அவிழ்த்த தேவன், வெளியேற பெற்ற ரத்தத்தினால விளைக்கரையம் பண்ணப்பட்ட உங்களையும் என்னையும் பார்த்து இந்த நாளில் அந்த கட்டுகள் இருந்து எப்படி அவளுக்கு ஒரு நாள் நியமித்து விடுதலையை கொடுத்தாரோ, அதே போல தேவன் நமக்கு ஒரு நாளை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நாள், அந்த மாதம், அது இந்த மாதமாகத்தான் காணப்பட போகிறது. இந்த நாளிலே கூட தேவன் என்ன பண்ண போறாரு? நம்மளுடைய கட்டுகளையும் நம்மளுடைய நுகங்களையும் எல்லாவற்றையும் கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைகிற மாதமாக மாறப்போகிறது. மீகா 2:13 சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இந்த மாதத்திலே மீகா 2:13 சொல்லப்பட்டது போல தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நமக்கு முன்பாக அவர் நடந்து போகிறார். எப்படி யோசேப்பினுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதோ, எப்படி லூக்கா 13:16 18 வருஷமாய் கூனியா இருந்தவளுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதோ, தேவன் இந்த மாதத்தில் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு நமக்கு முன்பாக ராஜா கடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிற அவர் தாமே அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நமக்கு முன்பாக இந்த மாதம் முழுவதும் இல்ல, இந்த மீதி இருக்கிற 6 மாதங்களும் என்ன பண்ண போகிறார்? நமக்கு முன்பாக கடந்து போக போகிறார். நமக்கு முன்பாக நடந்து போய் எல்லா கோணலான வழிகளையும் செவ்வையாக்க போகிறார். எல்லா தடைகளையும் நீக்கி போட போகிறார். எப்படி யோசேப்பின் கட்டுகளை அவிழ்த்த தேவன், எப்படி 18 வருஷமாய் கூனியா இருந்தவளுடைய கட்டை அவிழ்த்த தேவன், இந்த நாளில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போகிறார்? நம்மளுடைய கட்டுகளை அவிழ்க்கிற மாதமாக மாற்ற போகிறார். நுகங்களை முறிக்கிற மாதமாக மாற போகிறது. நாகும் 1:13 சொல்லப்பட்டது போல, எரேமியா 30:8 சொல்லப்பட்டது போல, இப்பொழுது உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் சொல்றாரு. அந்நாளில் நான் அவன் நுகத்தை முறித்து இந்த மாதத்தில் நம்மளுடைய நுகங்கள் முறிக்கிற மாதமாக மாறப்போகிறது. நம்மளுடைய கட்டுகளை அவிழ்க்கிற மாதமாக மாறப்போகிறது. ஒருவேளை இன்றைக்கு நான் கட்டுகளோடு கூட வந்திருக்கிற இந்த இடத்துல, இன்றைக்கு இந்த நாளில நான் ஒரு நுகத்தோடு கூட வந்திருப்பேன் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். இந்த நாளில் உன்னுடைய நுகத்தை நான் முறிப்பேன், உன் கட்டுகளை நான் அறுப்பேன். எப்படி அன்றைக்கு அவளுடைய 18 வருஷமா இருந்தவளுடைய கட்டுகளை நான் அவிழ்த்தேனோ, எப்படி ராஜா ஆள் அனுப்பி கட்டவிழ்க்க சொன்னாரோ, அதே போல இன்றைக்கு உன் கட்டுகள் அவிழ்க்கிற நாளாக மாறப்போகிறது. இந்த மாதத்தில் கட்டுகள் அவிழும், இந்த மாதத்தில் நுகங்கள் முறியும். இததான் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். இந்த நாளில் இந்த வார்த்தை கொடுக்கும்படிதான் என்னை இருதயத்தை ஏவினார். நுகங்கள் முறிக்கிற மாதமாக மாறப்போகிறது. கட்டுகள் அவிழ்கிற மாதமாக மாறப்போகிறது. என்னென்ன நுகங்கள் எல்லாம் நம்மளுடைய குடும்பத்தில் காணப்பட்டதோ, எதெல்லாம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கட்டுகளாக காணப்பட்டதோ, கட்டி வைக்கப்பட்ட இடங்கள் எதெல்லாம் கட்டப்படாதபடி கட்டுகளாய் காணப்பட்டதோ, இதெல்லாம் கட்டப்பட்டு இருக்குது. இதெல்லாம் என்றைக்கு இந்த என்னுடைய வாழ்க்கையில இந்த கட்டுகள் எல்லாம் உடைய போகிறது, இந்த காரியத்தில் இருக்கிற கட்டுகள் எப்பொழுது அவிழ போகிறது என்று ஒருவேளை எதிர்பார்ப்போடு கூட வந்திருப்போம் என்றால், அன்றைக்கு யோசேப்பை ராஜா ஆள் அனுப்பி யோசேப்பை கட்டை அவிழ்க்க சொன்னாரோ, அதே போல இன்றைக்கு நம்மளுடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? நம்மளுடைய கட்டுகளை அவிழ்க்கிற மாதமாக மாற்ற போகிறார். நம்மளுடைய நுகங்களை முறிக்கிற மாதமாக மாற போகிறது. எதெல்லாம் நுகமாக காணப்படுகிறதோ, எதெல்லாம் உள்ளே தைத்து கொண்டு இருக்கிறதோ, ஐயோ இந்த நுகத்தை நான் சுமந்து கொண்டு வருகிறேனே, இந்த மாதத்துல போன மாதம் முழுவதும் ஒரு பாரமான நுகம் என்னை அழைத்து போட்டது, ஒரு பாரமான நுகம் என்னை நிம்மரக்கூடாதபடி, எப்படி அவளுக்கு 18 வருஷமா எவ்வளவேனும் நிம்மரக்கூடாதபடி கூனியா இருந்தாலோ, அதே போல நிம்மரக்கூடாதபடி போன மாதம் முழுவதும் இந்த நுகம் என்னை அமிழ்த்து போட்டதோ, அந்த நுகங்களை தேவன் இந்த மாதத்தில் முறியடித்து உடைத்து போட போகிறார். எல்லா கட்டுகளையும் அவிழ்க்க போகிறார். எல்லா நுகங்களையும் முறிக்க போகிறார். எதெல்லாம் குடும்பத்துல நம்ம கண்ணு முன்னாடி இதெல்லாம் எப்படி நடக்கும் நம்ம ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். நம்மளுடைய சொந்த கண்களே இதை காணும். நுகங்கள் முறியும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்கு முன்பாக கடந்து சென்று எதெல்லாம் தடையா இருந்ததோ, அப்ப முதலாவது கட்டுகளும் நுகங்களும் அவிழ வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போக வேண்டும். அதுதான் மீகா 2:13 சொல்லுது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இந்த நாளிலே நமக்கு முன்பாக அவர் நடந்து போகும் பொழுது எதெல்லாம் கட்டா இருந்ததோ, எதெல்லாம்
எதெல்லாம் நுகங்களா காணப்பட்டதோ அந்த நுகங்கள் எல்லாம் முறிந்து விழும், அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போகும். இன்றைக்கு ஒருவேளை அந்த கட்டுகள் அவிழ்க்க கூடாதபடி ஒருவேளை இந்த இடத்துல கட்டோடு கூட நம்ம வந்திருப்போம்னா, ஒருவேளை நுகத்தோடு கூட வந்திருப்போம் என்றால், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய நுகங்களையும் தேவன் இந்த மாதத்துல அவிழ்க்க போகிறார். அந்த கட்டுகளை அவிழ்க்க போகிறார். வெளியரங்கமாகவும் இது நடக்கும், உள்ளரங்கமாகவும் நடக்கும். வெளியரங்கமாயும் தேவன் நம்மளுடைய கண்களை காண செய்வார். உள்ளரங்கமாய் நடக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளுடைய கண்களில் அதை வெளிப்படுத்துவார். எப்படி தாவீது யுத்த காலத்துக்கு சென்று நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையான்னு கேட்கிறாரு, ஒரு அடையாளத்தை கேட்கிறாரு. கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணி கொடுக்கிறாரு. அதே போல இந்த கூட்டத்துல நான் வந்திருக்கேன், இந்த இடத்துல நான் கூடி ஜெபிக்க வந்திருக்கேன். இந்த மாதத்துல எப்படி என் கட்டுகள் அமிழ போகுது, எப்படி என்னுடைய நுகங்கள் முறிய போகுது என்றால், அன்றைக்கு தாவீதுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த தேவன் இந்த நாளில் நமக்கு இந்த மாதத்துல அடையாளங்களை காண்பிப்பார். அந்த அடையாளங்களின் நிமித்தம் கட்டுகள் அவிழும், அந்த அடையாளங்களின் நிமித்தம் நுகங்கள் முறியும். நிச்சயமாகவே இந்த மாதத்துல நாகும் 1:13, எரேமியா 30:8, மீகா 2:13 சொல்லப்பட்டது போல உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அவனுடைய நுகம் இந்த மாதத்தில் முறியும். உன்னுடைய கட்டுகள் இந்த மாதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர் இந்த நாளில் அந்த கட்டுகளை அவிழ்க்க போகிறார். தடைகளை நீக்கி போட போகிறார். நமக்கு முன்பாக கடந்து சென்று எதெல்லாம் தடையா நிற்கிறதோ, ஐயோ இந்த பக்கம் போனா ஒரு தடை, அந்த பக்கம் போனா ஒரு தடை, எந்த பக்கம் போனாலும் தடையாவே இருக்குது, இந்த காரியத்தை என்னால முடிக்க முடியலையே, எது எடுத்தாலும் ஒரு தடையாவே நிக்குதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை புலம்பலோடு கூட நம்ம வந்திருப்போம் என்றால், தேவன் பிரசங்கில சொல்லப்பட்டது போல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அழ ஒரு காலம் என்றால் நகைக்க ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்தவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நமக்கு நகைக்கிற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த நாள், அந்த மாதம், இதுதான் அந்த மாதம். இந்த மாதத்துல எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து நம்மேல் இருக்கிற அந்த கட்டுகளை அவிழ்க்க போகிறார். தேவன் தாமே இந்த வசனத்தின் பிரகாரமாய், இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.